இன்றைக்கான தேவ வார்த்தை தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் தான். தேவன் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். தேவன் வாசம் செய்கிற ஆலயமாய் இருக்கிற நாங்கள் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்க வேணும். இந்த வசனமும் சொல்லுது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அதாவது எங்களுடைய சரீரத்திலும் சரி ஆத்மாவிலும் சரி நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேணும். யோபு சொல்றார், நான் என் கண்களோட உடன்படிக்கை பண்ணி கொண்டேன். அதாவது அவருடைய வாழ்க்கையில் எவற்றை பார்க்க வேண்டும் எவற்றை பார்க்க கூடாதுங்கிறதை குறித்துதான ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார். அதே போல நாங்களும் எங்களுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கங்களோடும் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அதாவது கண்களோடும் சரி எங்களுடைய நாவினாலும் சரி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களுடைய நினைவுகள் சிந்தைகள் யாவற்றையுமே நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்வார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது தேவனுடைய பந்தியில், அதாவது திருவிருந்தை நாங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் எடுப்போமா இருந்தா அது எங்களுடைய சரீரத்திற்கு வியாதியை ஏற்படுத்தும் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் திருவிருந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் எங்கள் நினைவுகள் சிந்தைகள் சரீரங்கள் முழுவதையுமே பரிசுத்தப்படுத்தினதன் பிற்பாடு நாங்கள் திருவிருந்தை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் மாத்திரமே எங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் ஏற்படாது. மாறாக நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய பந்தியில் கலந்து கொள்ளுவோமா இருந்தால் தேவனும் எங்களுடைய ஆலயத்தை கெடுப்பார். தேவன் கொடுத்த இந்த சரீரத்தை தேவன் எங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போலவே நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மாறாக எங்களுடைய சரீரங்களில் தேவையில்லாதபடிக்கு எந்த ஒரு அலங்காரங்களும் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, உங்களுடைய அலங்காரம் உங்கள் சாந்த குணம் என்று. தேவன் வாசம் செய்கிறதான இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் எப்பொழுதும் பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு நாங்கள் தேவனுடைய அச்சடையாளங்களை மாத்திரம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேணும். Have a nice day.